முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கிறார். அது என்ன முந்தை வினை? இந்த முந்தை வினைதான் நம்மை எல்லாம் பாடாய் படுத்துகிறது. பல பேர் சொல்லுவார்கள், நான் என் மனசறிய யாருக்கும் எந்த துன்பமும் நினைத்ததில்லை. நான் ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட ஒரு கஷ்டம் கொடுத்ததே கிடையாது. ஆனா எனக்கு வாழ்க்கையில வராத சோதனையே இல்லை. என்ன மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான் என்கின்ற புலம்பல்களை நிறைய நாம கேட்கிறோம் மனிதர்களிடையே. இதற்கு என்ன காரணம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த பிறவியில் நீ செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் மட்டும் கணக்கு அல்ல. முந்தைய பிறவிகளில் எத்தனை எத்தனை பிறவிகளில் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதை எல்லாம் கூடி 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 வருவதற்கு பெயர் பழவினை என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த இடத்திலே முந்தை வினை முழுதும் ஓய என்று சொல்லுகிறார். சரிங்க, இன்றைய பிறவியில இந்த பிறவியிலே நமக்கு இருக்கக்கூடிய வினைகளை என்றால் நமக்கு தெரியும். முந்தை வினையில் என்னென்ன செய்தோம், எப்படி செய்தோம், என்னவாக பிறந்தோம் தெரியாதே. ஆமாம், தெரியாது. அந்த தெரியாத பிறவியிலே என்னென்னலாம் செய்தோம் என்று தெரியாதவற்றையும் ஓய்ந்து அவற்றையெல்லாம் அழித்து இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய மகா சக்தி இந்த பாராயண நூலுக்கு உண்டு என்பது மாணிக்கவாசகருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று சொல்லுகிறார். எல்லா பழவினையும் என்னை விட்டு ஓட. பழவினை என்று சொன்னால் இந்த இடத்திலே தீவினை மட்டுமல்ல, நல்வினையும் சேர்ந்து அதனோடு கரைந்து ஓடுவதற்கு இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார்.